ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சப்ளை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏபிஐ வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து க்ரூட் ஆயில் பேரல் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரூட் ஆயில் சப்ளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதாவது -1.500 M. பட் ஆக்சுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.156 M வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. நம்ம நேற்று வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்துருந்தாங்க. அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ பிரேக் அவுட் நடக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு. பட் பிரேக் அவுட் நடந்து நமக்கு கீழே தான் இந்த இடத்துலலாம் க்ளோசிங் வச்சது. பட் மறுபடியும் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் எடுத்து ஒரு 9200 போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது மேலே போகிறதுக்கு என்ன காரணம், இந்த அளவுக்கு ஒரு ஹை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் டைமில் இஸ்ரேல் வந்து ஈரானோட மிகப்பெரிய ஒரு கேஸ் பிளான்ட்டை வந்து டேமேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க, அதாவது குண்டு போட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில்லாம் டிமாண்ட் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் $100 மேலே ட்ரேட் ஆகுமா அப்படிங்கிறதான் எல்லாருமே இப்போ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி க்ரூட் ஆயில் நேற்று கூட நியர்பை 99.78க்கு போயிருக்கு. ஒரு $100 மேலே மறுபடியும் வந்தது அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து மாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதாவது யூஎஸ் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்ஜ் அமிட் ஆயில் பிரைசஸ். அதாவது $100 மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார இக்கட்டில் வந்து மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. இப்போதைக்கு க்ரூட் ஆயிலோட சப்ளை நியூஸ் வந்திருக்கிறனால, அதாவது இன்வென்ட்ரி டேட்டா கொடுத்துருக்கறனால நமக்கு 9200 இருந்து 9900 வரைக்கும் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதாவது லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேங்களா, மறுபடியும் இந்த இடம் வந்து 8541ங்கிறது சப்போர்ட் ஜோன், 9200ங்கிறது தான் நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ க்ரூட் ஆயிலோட கண்டிஷன் இப்போல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இறங்கி ஏறினா 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்டுக்கு மேலே தான் நமக்கு வந்து கொடுத்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு 700 800 அர்த்த மணிலலாம் முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போல்லாம் 800 700 இருக்குது. ஏன் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நியூஸ் பேசிக்ஸில் க்ரூட் ஆயில் வேகமாக ஏறி இறங்கிட்டு இருக்கனால ஸோ நமக்கு வந்து மார்ஜின் ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி அதிகமாக போட வேண்டியதாக இருக்குது. டார்கெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 8541. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 9200. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ அதான் நேச்சுரல் கேஸ்லாம் நேற்று கொஞ்சம் செல்லிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த கேஸ் பிளான்ட்டை வந்து டேமேஜ் பண்ணனால கிட்டத்தட்ட 277 வந்து 286 வரைக்கும் போயிருக்கு. 286.3 தான் ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட் வந்து 277.5. நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டெல்லாம் என்ன கண்டிஷன்லாம் இருக்குங்க அப்படின்னா செல்லிங். ஸோ நேற்று கூட கொஞ்சம் பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங். ஸோ எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. அதாவது $4853. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், $4842 ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஜோன் மறுபடியும் கண்டினியூ ஆனது அப்படின்னா கோல்டு வந்து கொஞ்சம் பை வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாம் வந்து பண்ணலாம். அதே சேம் ஆஃப் சில்வரும் அதே மாதிரி தான். இப்போ சில்வரும் ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நமக்கு வந்து நிற்குது, $74.63. ஓகேங்களா, இப்போ கோல்டு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 15 மினிட்ஸில் 1,50,741. இல்லைன்னா இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 1,53,352 பிரேக் அவுட் பண்ணால் 1,57,380 வரைக்கும் போயிட்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். 2,46,811. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் போகும். ஒரு அப்சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1146 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு. இதோட பிரேக் அவுட் லெவல் என்னவா இருக்கும், ஒரு பைசைட் பிரேக் அவுட் லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னா 1156. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால்
1181 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து காப்பரில் வந்து எடுக்கும். ஸோ ஓகேங்க, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நேற்று ஃபெட் ரேட் கட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபெட் ரேட் கட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அன்சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்ததில் ஒரு 0.25 பேசிக்ஸ் பாயிண்ட் வந்து இல்லை, லாஸ்ட் டைமும் நமக்கு வந்து அன்சேஞ்சு தான் இப்போ ஃபெட் ரேட் கட்டு. ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா அன்சேஞ்சு அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அன்சேஞ்சுன்னா நமக்கு வந்து மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது தான். வார் நடந்துட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக ரேட் கட் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் $100 மேலே ஆயிலை கொண்டு போயிட்டனாலே எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருமே எதிர்பார்த்தது அன்சேஞ்சு தான் நடந்திருக்கு. இன்னும் நிஃப்டி நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்னால நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து ஓப்பனிங் ஆயிருக்கிற இடம் வந்து கொஞ்சம் புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு. ஒரு 34 பாயிண்ட் மட்டும் புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்தையுமே கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு இந்த ஃபெட் ரேட் கட் அன்சேஞ்சுனால கொஞ்சம் வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஒரு ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஃப்டி எல்லாம் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் கூட ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த இடத்துல இருக்கு 23,114. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்துட்டு மறுபடியும் ரெக்கவரி கூட ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு லோ எடுத்தது. என்னைக்கு அப்படின்னா March 16th ஒரு லோ எடுத்தது. ஸோ அந்த லோ தான் நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 53,520 கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் மேலே வந்துடும். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.